ஹாய் கைஸ், வெல்கம் டு பசங்க விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கோம்னா, நம்ம தக்காளி, வெட்டி வச்ச தக்காளி, வெட்டி வச்ச வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை அரைச்சி அந்த கடாயில் ஊற்றிடுங்க. கடாயில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கருவேப்பிலை, கொஞ்சம் 2 பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கோங்க. வெட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெட்டி வச்சதை அரைச்சி அதில் ஊற்றிடுங்க. அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி சிக்கன்லேருந்தே பிரிஞ்சு வரும். சிக்கனில் பிரிஞ்சு வர தண்ணியே நம்மளுக்கு போகுதுக்கு. சிக்கனில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, தேவையான அளவு கொஞ்சம் கரம் மசாலா. நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள் ஆப்ஷனல் தான் அது. நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அருமையான சிக்கன் கிரேவி ரெடி. இதை மாதிரி வீடியோவுக்கு பசங்க விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய் கைஸ். அடுத்த வீடியோவில்